என்றால் ஆவண்ணா என்றால் ஈனா என்றால் ஈயண்ணா என்றால் ஊனா என்றால் ஊகண்ணா என்றால் ஏனா என்றால் ஈயண்ணா என்றால் ஐயண்ணா என்றால் ஓனா என்றால் ஓகண்ணா என்றால் அப்பண்ணா என்றால் முதல் மொழியே தமிழ் மொழிதான் உலக மொழிகளே தமிழே உன்மொழியே முதல் மொழியே தமிழ் மொழிதான் உலக மொழிகளே தமிழே உன்மொழியே அமுதிரும் ஈயது எம்மொழி இங்கு அதுதான் எம்மொழி செம்மொழி அமுதிரும் ஈயது எம்மொழி இங்கு அதுதான் எம்மொழி செம்மொழி ஹரிசங்கில் வீரிடும் மண்மொழி வாழ்ந்த வாழ்நெறி சந்தென்றும் வாழ்மொழி ஹரிசங்கில் வீரிடும் மண்மொழி வாழ்ந்த வாழ்நெறி சந்தென்றும் வாழ்மொழி மாவின் தலைவனின் உயிர்மொழி வானமாவீரர் போற்றிய புயமொழியே தமிழே தமிழியோசை நீயே தமிழின் விசுவாசி தமிழ் பேசி தமிழாசி நீதா தமிழர் வீரவாசி தமிழ் மொழிதான் மொழி உலக மொழிகளே தமிழீழ மக்கள் சார்பாகவும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரான்ஸ் அதன் உபகட்டமைப்புகள் சார்பாகவும் தேசிய கட்டமைப்புகள் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் வருக வருக என இனிதே வரவேற்றுக் கொள்கிறோம். 1000 வருடங்களுக்கு முன் இருந்த தமிழர்களின் வீரத்தை, தியாகத்தை, பல வெற்றிகளை, உயிர்ப்படைகளை, வரலாறுகளை நாம் பார்க்கவில்லை. கதைகளாகவும் காவியங்களாகவும் வாசித்திருக்கின்றோம். அதே போன்ற வீரத்தை, உன்னதத்தை நாம் எம் காலத்தில் எம் வாழ்நாளில் கண்டிருக்கின்றோம், வாழ்ந்திருக்கின்றோம். அதே போன்ற தமிழர்களின் தீரத்தையும், ஈகத்தையும், உன்னதத்தையும் கவி எழுதிய கவிஞர்களையும் புலவர்களையும் அவர்கள் எழுதிய வரலாறாகவே நாம் இன்று வரை படித்து பூரிப்படைந்திருக்கின்றோம். எம் வாழ்நாளில் கண்ட வீரத்தை வாழுகின்ற தலைமுறைக்கும் வரப்போகும் தலைமுறைக்கும் கவியாகவும், பாடல் வரிகளாகவும், கலை சிற்பமாகவும், சிரிப்போடும், கவி செருக்கோடும் படைத்ததொரு தமிழீழ கவியரசன், தமிழீழ தேசிய தலைவரின் பெரும் பாராட்டை பெற்ற பல்முக ஆற்றலாளர் புதுவை ரத்தினதுரை என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஈழ விடுதலையின் புரட்சிப்பா முதல்வனாய், கலைத்துவ இமயமாய் கொடிகட்டிய செம்மல் புதுவை ரத்தினதுரை எனும் புலிவரி சொத்து. பாடல்களால் படையெடுத்து பகை தாக்கிய கவிக்கள தளபதி புதுவை எனும் ஆற்றல் மிகு ரத்தம். நமது தாயக கவி உலகமெல்லாம்
உள்ள தமிழர்களின் மனங்களில் உள்ள அற்புத கவி புதுவையண்ணா அவர்களின் பவள விழாவுக்காக வாழ்த்து தெரிவிக்கும் ஒரு வாய்ப்பை கிடைத்தது என்று நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அத்துடன் இந்த பவள விழாவை நடத்த வேண்டும் என ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த ஆள் மனதிலிருந்து ஒரு அன்பை நான் வாழ்த்துக்களாகவும் பாராட்டுக்களாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே ஒரு எமது இனத்தின் அடையாளமாக, எமது இனத்தின் கலைத்துவ இலக்கிய அடையாளமாக இருக்கும் அந்த புதுவையண்ணா அவர்களின் அந்த அனைத்து பாடல்களுக்கும் மிருதங்கம் இசைத்தவர் என்ற வகையில் உண்மையில் நமது மாவீரர் துயில்மில்ல பாடல், மாவீரர் துயில்மில்லத்தில் மலர் வழக்க பாடல் மற்றும் நமது தேசத்தின் தேசிய கொடிப்பாடல் போன்ற அனைத்து பாடல்களுக்கும் மற்றும் அவரால் இயற்றப்பட்ட அனைத்து ஒளிநாடாக்களுக்கும் மிருதங்கம் இசைத்தவர் என்ற வகையில் அவரோடு தொடர்ச்சியாக ஆரம்பத்திலிருந்து 90களின் ஆரம்பத்தில் அதுக்கு முன்பும் அவரது ஒரு போராளியாக அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்க முதலே அவரை நாங்கள் ஒரு கவிதையில் எனக்கு ஈடுபாடு இருந்தபடியால் மேடை கவிதைகள் மற்றும் அவரது மேடை கவிதைக்கு மிகுந்த ஒரு ரசிகனாக நாங்கள் இங்கு அவர் மேடை கவிதை செய்தாலும் ஓடி சென்று பார்ப்போம். உண்மையிலே புதுவையண்ணாவின் கவிதை சொல்லும் அந்த பாங்கு கூட எங்கள் பாடசாலைகளில் மற்றும் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது அதை நாங்கள் பின்பற்றுவோம். நெருப்பு நதியில் நீராடிய வீரர்களின் நெஞ்சுரத்தை வைரமாக்கிய போர்க்கவிதை புதுவை ரத்தினதுரை. தழுவி விளையாடும் உயர்மலைகள் ஏதுமற்ற தேசம் என்றாலும் சிரித்தபடி சாவை தன் தோல் மீது தாங்கி எதிரி முகாம் போகும் புலி வீரர் பிறந்த நிலம். வளைந்து ஓடும் வற்றா அருவி வருட மலர்காடு சித்தாடை புண்டு சிரிக்காத நிலவினிலும் சின்ன பூவெல்லாம் செருக்களத்தில் நின்றாடி சென்னப்பூ நெஞ்சில் சாத்தும் தமிழீழம். வீரம் விளைந்து விளையாடும் எம்மண்ணில் கையளவு அள்ள கருதியவன் வந்தாலும் மெய்யாய் அவன் திரும்பி மீளான் இது உறுதி. எங்கள் தேசிய கவிஞர் புதுவை ரத்தினதுரை அவர்கள் இந்த மண் எண்களின் சொந்த மண் என்ற பாடலோடு எனக்கு அறிமுகமானார். அதில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக பல விடுதலை பாடல், ஒளிநாடாக்கள், இருவட்டுக்கள் என்பவற்றை தயாரித்து பாடல்கள் எழுதியும் என்னோடு இசைப்பணி ஆற்றினார். இவரது படைப்புகள் பாடல்கள் எமது காலத்தின் குறிகாட்டியாய் எம்மோடும் எம் சந்ததியோடும் நிலைத்திருக்கும். நீ வளர்ந்து தேசம் முழுதும் ஆளும் திறன் அடைவாய். உன் தேசம் மீதும் உன் அலைகள் மிதக்கும். நாம் பார்த்து பூரிப்பு அடைய வந்து புன்னகைப்பாய். விடுதலையில் ஊறி கிடக்கின்ற ஊரங்கும் உனது தமிழ் வேறு பதியும். விடுதலைக்கு நாள் குறிக்கும். புற்றீசல் போல புலம்பெயர்ந்த நாடு எங்கும் விற்பனையின் சரக்காகி விளங்குகிறது தொலைக்காட்சி.
தெருவில் ஒரு தொலைக்காட்சி, திண்ணையில் ஒரு ஒலிபரப்பு, அருகில் ஒரு மாத இதழ், அடுப்படியில் வார இதழ், எங்கு திசையெங்கும் எழுத்துள்ளது புதிய திசை. நின்று விடுமோ, நிலவிற்று வாழ்ந்திடுமோ, நன்று என வாழ்த்த நம்மவர்கள் வெல்லுவரோ, ஒன்றும் தெரியவில்லை. உயரட்டும் தமிழ் கொடிகள். தேச உணர்வின் உயிர்ப்பில் கலை பண்பாட்டின் அதிபதியாய் அரியணையில் அமர்ந்து ஆளுகை புரிந்த அற்புதம். அவர் ஒரு போராளி கவிஞர். விடுதலை புலிகளுடன் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு முன்பாக கலை பண்பாட்டுக் கழகத்தினுடைய ஒரு பொறுப்பாளராக விடுதலை புலிகளினுடைய அந்த துறையை நிர்வகிப்பதற்கு முன்பாகவே அவர் ஒரு போராளி கவிஞர் தான். அவர் இடதுசாரி சிந்தனையின்பால் சுவீகரிக்கப்பட்டவர் அல்லது அதனை தன்பால் ஈர்த்து கொண்டவர். ஆனால் பின்னர் தமிழ் தேசிய விடுதலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். இடதுசாரி சிந்தனை மரபில் ஊறித்தழைத்த ஒரு கவிஞர் தமிழ் தேசிய பரப்பிற்குள் எவ்வாறு நுழைந்தார் என்று சொல்லி நானே அவரிடம் கேட்டிருக்கின்றேன். மானுடம் எங்கெல்லாம் வதைப்படுகின்றதோ அங்கு என் குரலில் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்வேன், அங்கு என் குரல் ஒலிக்கும் என்று சொன்ன கவிஞர் தான் புதுவை ரத்னகிரி அவர்கள். தமிழ் தேசியத்தில் நிலைப்பாடு அவர் எடுத்ததற்கான காரணம், இங்கே தமிழினம் வதைபடுகின்ற பொழுது அதற்காக அவர் குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு தான். உலகம் பூரா வியட்நாமில் மக்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினால் கொல்லப்பட்ட பொழுது அவரது கவிதைகள் அதற்காக அழுதது. பாப்லா நெருடோ கொல்லப்பட்ட பொழுது அதற்காகவும் அவருடைய கவிதை அழுதல். ஆகவே அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக போராடிய மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது தன்னுடைய இனத்துக்காக அவர் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அவர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை எடுக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். என்னை பொறுத்தவரையில் நான் பாரதியை சந்தித்ததில்லை. பாரதியை அவருடைய கவிதைகளுக்கூடாகத்தான் நான் தரிசித்திருக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்நாளில் நான் சந்தித்த பாரதி என்று சொல்லி கேட்டால் அது நிச்சயமாக புதுமையானர் தான். ஒரு கலைஞனுக்குரிய சுதந்திரமான உணர்வும் சுதந்திரமான பங்கேற்பும் அவரிடம் இருந்தது. நான் நினைக்கின்றேன் தலைவர் பிரபாகரன் அவர்கள், எங்களுடைய மேதகு பிரபாகரன் அவர்கள் அதனை அனுமதித்திருந்தார். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இறுக்கங்களும் கவிஞர் புதுவை ரத்னகிரியினுடைய படைப்புகளுக்கு இயக்கத்தில் ஒருபொழுதும் இருந்ததில்லை என்பதை நான் நன்கு அறிவேன். ஆயுத விரல்களால் வரிகளை வேட்டுக்களாக்கி எதிரியை பொடியாக்கிய கலை போராளி புதுவை ரத்தினதுரை. ஈழ வாழ்வில் காலங்களால் கரைந்து போகாத ஒரு காவிய படிமம் அந்த புலிமுகம். வரலாற்றை வடிவு செய்யும் வரமாய் புதுவை ரத்தினதுரையின் வாழ்வு தமிழீழ கலைத்தடமாய் காத்திரமாகிறது. விழிகள் நிமிர்த்தி இந்த மகானின் உயரத்தை தமிழரின் ஈகம் இதயத்தோடு இணைத்துக் கொள்கிறது. மார்தட்டி மேடைகளில் அவர் வீசும் சொல்வீச்சு கணைகளாய் தமிழை எதிர்க்கும் யாவையும் அளிக்கும். நீங்கள் அறிவீர்கள், நாங்கள் அடைக்கப்பட்ட எங்களுடைய வாசலுக்குள்ளே அந்த யுத்த மேகங்கள் சூழ்ந்திருந்த அந்த நேரத்திலே, யாவற்றுக்கும் தடைப்பட்ட நேரத்திலும் எங்களுடைய அழுகல் குரல்கள் வெளியே கேட்க முடியாதவாறு எங்களுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்த போதும் நாங்கள் ஆடினோம், பாடினோம். சந்தோஷம் வந்த பொழுது நாங்கள் கூத்தாடினோம். துயரங்கள் வரும் பொழுது ஒருவருக்கொருவர் நாங்கள் ஆட்சிக் கொண்டோம். பெரும் பெரும் வெற்றிகளை ஈட்டிய பொழுதெல்லாம் எங்கள் முதுகிலே இறக்க கட்டி நாங்கள் வானத்திலே பறந்தோம். கால பெருவழியில் நின்று கொண்டிருக்கும் புதுவை அண்ணனின் புரட்சி தடங்கள் இன்னும் நினைவுகளை நிறைத்து ஒலிக்கும். நாங்கள் இருவரும் ஒரே பாடசாலையில் ஸ்ரீ சோமஸ்கந்த கல்லூரி புத்தூரில் கல்வி பயின்று பல காலம் நண்பர்களாக இருந்து திரும்ப அவர் கல்வியை முடித்த பின்பு அவர் தனது தொழிலாக பாடல்களை எழுதுவதும் கவிதைகள் எழுதுவதுமான சிறப்பு தொழில்களை செய்து கொண்டு வந்த வேளையிலே தமிழீழமற்ற
போராட்டம் தொடங்கிய காலத்தில் அவர்களை கரும்புலிகளின் கருப்பு அச்சமூட்டும். கலையுடன் இலக்கியம் மண் காதல் உணர்த்தும் உன் கவி பேராற்றலே எங்கள் கனவுகள் நீக்கும் காலத்தின் வலியை உன் கவி பறைசாற்றுமே வீழ்ந்தவர் தடங்களையும் வெடித்தவர் காணங்களையும் வரலாறாய் உந்தன் கவி பாடுமே புதுவை அண்ணா எழுதும் கவிகளில் ஈழம் கண்ணுக்குள்ளே நின்றாடுமே மாவீரர்கள் வழியில் தீபங்கள் ஏற்றி வணங்கவும் முடியவில்லை உன் நிலைமை தெரியவில்லை தமிழப் போரின் வலியையும் வாழ்வையும் கவியாய் வடித்து சென்றார் ஈழ வரலாற்றில் என்றும் வாழ்வார் தமிழோடு நடை போட்டு புலியாகி வரி போட்டு போராடும் களம் வெல்ல கவி பாடினார் புதுவை அண்ணா தமிழ் ஈழப் பாட்டின் வெளியாகினார் மூவேந்து காலத்து முத்தமிழை நீ மொழிவாய்க்கால் வரை வளர்த்துச் சென்றார் முடி சூடி தமிழாள முழுமனதாய் அண்ணன் வழியை ஏற்று உன் வாழ்வை தந்தார் 1000 ஆண்டுகள் கடந்தும் கவிதைகள் புலிகளின் வீரத்தை தாங்கி நிற்கும் மறுபடி உனை இங்கு தமிழினம் பெருமா கவியரசே எங்கள் புதுவை அண்ணா மாவீரர்கள் வழியில் தீபங்கள் ஏற்றி வணங்கவும் முடியவில்லை உன் நிலைமையும் தெரியவில்லை தமிழீழப் போரின் வலியையும் வாழ்வையும் கவியாய் வடித்து சென்றார் ஈழ வரலாற்றில் என்றும் வாழ்வார் தமிழோடு நடை போட்டு புலியாகி வரி போட்டு போராடும் களம் வெல்ல கவி பாடினாய் புதுவை அண்ணா தமிழ் ஈழப் பாட்டின் வெளியாகினார் நினைவு பகுதியை பெற்றுக்கொள்கின்றார். நன்றி அண்ணா, உங்களுடைய வரவேற்கு. அவர்களை தொடர்ந்து திரு ப. தீபன், விமலினி, சுதன் அவர்களோடு உறவுகளின் சார்பில் திரு புதுநகர் செல்லத்துறை அவர்களை அழைத்துக் கொள்கின்றேன். உறவுகளின் சார்பில் ஜெயந்தி அவர்கள் இப்பொழுது அடுத்த பிரதியினை பெற்றுக் கொள்கின்றார். இவர் மாவீரர் வீரவங்கை பகீர் அவர்களுடைய சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயந்தி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு பார்த்தீபன் பெற்றுக் கொள்கின்றார். இந்த நூலுக்காக இவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக பெரியது என்பதனை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். இந்த நூலுக்காக ஜெர்மன் நாட்டில் இருந்து உழைத்தவர்கள் திருமதி மகேஷ் அவர்கள், அவர்களின் சார்பாக அன்பனா அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்கின்றார்கள். அதே நேரத்தில் விமலினி அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். சுதன் நிற்கின்றார். பரானா இந்த நூலுக்காக அர்ப்பணித்தவர்கள் அனைவருமே நின்று கொள்ளுங்கள்.
தான் என்னுடைய இந்த நோக்கமும் இந்த பேச்சு. நாங்கள் சாதாரணமாக ஈழத்தமிழ் மக்கள் மிகவும் மென்மையானவர்கள், வயலன்ஸை விரும்பாதாக்கள். எங்களுக்கு சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், கொலைகள் விருப்பமில்லாத ஒரு இனம். நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பிள்ளை உண்டு, என்னுடைய பிள்ளையின் படிப்புண்டு, என்னுடைய வாழ்க்கை உண்டு என்று நான் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இனம். நான் சண்டைக்கு தயார் இல்லாத ஒரு இனம். ஆனால் மிக பெரும் போரை எமது இனம் நடத்தி முடித்திருக்கிறது. அப்படி என்றால் அந்த இனத்தை யார் அந்த போருக்கு தயார்படுத்தினது? தனிய தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் நடத்திய போர் என்றால் அது தமிழீழம் நடத்திய போர். இந்த போருக்கு அந்த மக்களை யார் தயார்படுத்தினார்கள்? எப்படி போனார்கள் இந்த மக்கள்? இந்த அமைதியான மக்கள் எப்படி போராட தொடங்கினார்கள் என்று பல நாள் நான் கேட்டு பார்த்ததுண்டு எனக்குள். அந்த மக்களை போராடும் குணத்தை அவர்களுக்குள் புகுத்தி களத்துக்கு அழைத்து வந்தது அத்தனையும் கலைஞர்கள். என் உறவுகளே, ஒரே ஒரு பாடல், எங்கள் புதுவை அண்ணாவின் ஒரே ஒரு பாடல், இந்த மண் எங்களின் சொந்த மண், எல்லைகள் மீறி யார் வந்தவன், நீர்வளம் ஒன்று நிலவளம் ஒன்று என்று சொல்லிவிட்டு பாருங்கள், ஒரு பூனையை நாங்கள் வளர்க்கிறோம். அது வீட்டுக்குள் இருக்கும் வரை பூனை பூனையாக இருக்கும். அதை ஒரு அறைக்குள் அடைத்து பாருங்கள், மேலும் மேலும் ஒரு சின்ன துண்டுக்குள் கொண்டே அடைக்க பாருங்கள், அதை சீண்டி பாருங்கள், பூனை புலியாக சீரும். ஏனென்றால் அதனுடைய நிம்மதி குலைக்கப்படும் போது. எனவே புதுவையன் எழுதுகிறார், நிம்மதி ஒன்றுதான் இல்லை. வெளிக்கிட்டான் போராட, வெளிக்கிட்டான் எல்லா போராளிகளும். அந்த பாடலிலே இன்னொரு வரி இருக்கிறது, ஓடவா போகிறாய் தமிழா, வா போராடுகிறான் போயிட்டான். இந்த பாடலை கேட்டு தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்ட களத்துக்கு சென்ற போராளிகள் அதிகம் என்று பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் நமது போராட்ட வரலாற்று. அப்போ ஒரு கலைஞரால், அந்த கலைஞர்களால், அந்த மண்ணில் வாழ்ந்த கலைஞர்களால் ஒரு அமைதியான இனத்தை போரை விரும்பி செய்கின்ற இனமாக, அதாவது எதிரிக்கு எதிரான போரை விரும்பி செய்கின்ற இனமாக, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற இனமாக, எந்த இழப்பு வந்தாலும் தளர்ந்து போகாத ஒரு இனமாக, வேண்டாமடா சாமி என்று விட்டுட்டு ஓடாத ஒரு இனமாக வைத்திருந்தவர்கள் யார் என்றால் கலைஞர்கள். ஆனால் இந்த போர் இன்று ஓய்வு நிலையில் இருக்கிறது. எனவே எங்களுடைய எதிரியின் ஆட்டம் தொடங்குகிறது. நீ எதிர்த்து போராடின? கல்விக்காக இல்ல. சிங்களத்தை திணித்த போது நீ கல்விக்காக போராடின இல்ல. சரி, நீ எதிர்த்து போராடின? தரப்படுத்த கொண்டு போராடினா இல்ல. சரி, நீ வேற எதுக்கு போராடின? உனக்கொண்டு ஒரு நாடு அமைத்து உனக்கு ஒரு இனமும் சந்தோஷமாக அரசமைத்து வாழ வேண்டும் என்று தானே போராடின. சரி, இதனை இப்போது இருக்கும் முன்னிடம் அட்டியில் இருந்து அறுக்கிறேன் பார் என்று நமது மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது.